தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அகீதா விஷயத்தில் எடுத்துக்கிட்டா எல்லாத்துலேயும் 100ல் 10 மட்டும்தான் இங்கே இப்போ சொல்ல முடியும். ஏன்னா பிரியாணி வாடை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, போய் தான் ஆகணும். இல்லை ஆமாம். நசுருத்தீப் ஃபி திக்ரின் நபியில் ஹபீப் இப்படின்னு ஒரு கிதாப், மௌலுது சம்பந்தமான கிதாபு. அது எழுதினவர் அஷ்ரஃப் அலி தானவி, அவங்க பேர் போட்டிருக்கு. இது மக்தபா அஷ்ரஃபியா வெளியிட்ட கிதாப். இந்த கிதாபில் ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பைத்து முடிஞ்ச பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து ஒரு பைத்து தொடங்குது. அந்த பைத்தை எழுதுனது அஷ்ரஃப் அலி தானவினுடைய ஒரு உஸ்தாத், அவங்க எழுதியிருக்கிறாங்க. அந்த பைத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உருது தர்ஜுமா அஷ்ரஃப் அலி தானவி செஞ்சது. இதில் என்ன வருதுன்னா, யா ஷஃபி அல் இபாதி ஹுஸ் பியதி, நம்ம யா சையதி யா ரசூலல்லாஹி ஹுஸ் பியதின்னு சொல்கிறோமா இல்லையா, அதே வார்த்தை வருது. யா சையீத் யா ஷஃபி அல் இபாதி ஹுஸ் பியதி அன்த ஃபில் இல்திராரி முஅத்தமதி. இது பெரிய அடி. அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹுன்னு ஆயத்து இருக்குது. ஐலாஹும் அல்லாஹ் உலூஹியத்துக்கு எதிராக நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திஷ்ஃபா செஞ்சா, நம்ம தவஸ்ஸுல் இஸ்திகாஸா செய்தா, சில பேர் இந்த ஆயத்தை தான் கொண்டு வருவாங்க. அம்மை யுஜீபுல் முல்தர்ன்னு இருக்குல்ல, ஒரு ஊசி காணா போனாலும் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும், உப்பு கல்லுனாலும் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும் என்று நாம் ஏதோ அல்லாஹ் தஆலாவை புறம் தள்ளுவதை போன்று கொண்டு வருவாங்க. இந்த இடத்துல வந்து அந்த ஃபில் இல்திராரி முஅத்தமதி, நெருக்கடியான நேரத்தில் நீங்கள் தான் எங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிடிமானமாக இருக்கிறீர்கள். அடுத்த 2வது வரி, லைசலி மல்ஜஉன் சிவாக்க, நபியே உங்களை தவிர எனக்கு வேறு புகலிடம் இல்லை. அகிஸ், எனக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள், பேருதவி புரியுங்கள். இந்த அகிஸுங்கிற வார்த்தையிலிருந்து தான் எந்த ஒரு ஆளும் தலப்புங்கிற வார்த்தையை சேர்த்துட்டா இஸ்திகாசான்னு வார்த்தை கிடைச்சிரும். மஸ்ஸலில் நுர்ரு யா சையீதி சனதி, இப்படி இந்த முழுவதுமே இந்த மாதிரி தான் இருக்குது. ஜுதுபி லுக்கியாக்க ஃபில் மனாமி உக்குன் சாத்திரன் லி துனூபி, எங்களுடைய பாவங்களை நீங்கள் மறையுங்கள். நம்ம வந்து அந்த கஃபாருல் ஹத்தாயான்னு ஓதுனா பிரச்சனை வருது. ஆனால் அஷ்ரஃப் அலி தானவி மிக தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாங்க. எனது குன் முகீசன், நீங்கள் எனக்கு ஃபஅன்தலி மததி, மேலே இருக்குல்ல, கஷனி தஹ்ரு யப்ன அப்துல்லாஹி யப்ன அப்துல்லாஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த காலம் என்னை கஷ்டப்படுத்தி விட்டது, என்னை ஏமாற்றி விட்டது. குன் முகீசன், நீங்கள் முகீஸாக எனக்கு பேருதவி புரியக்கூடியவங்களாக ஆகிவிடுங்கள். ஃபஅன்தலி மததி. இவ்வாறு முழுக்க முழுக்க இஸ்திகாசாண்டா என்னங்கிறது இந்த பைத்து மூலமாக சொல்கிற அளவுக்கு அழகாக எழுதியிருக்காங்க. இதுக்கு அவங்களே வந்து உருது தர்ஜுமாவும் நலுமு பிரகாரம் தர்ஜுமா. தஸ்தகீரி கீஜியே மேரே நபி, கஷ்ம கஷ்மே தும்ஹி ஹோ மேரே நபி, இப்படி பைத்த நலுமுலையே வந்து தர்ஜுமா செஞ்சுருக்கிறாங்க. இது நஸ்ருத்தீபினுடைய, அதாவது அஷ்ரஃப் அலி தானவி அவர்களை ஷெய்காக ஏற்றுக்கொண்ட மக்கள் முரீதுகள் சேர்ந்து வச்சிருக்கக்கூடிய மக்தபா அஷ்ரஃபியா, அதில் அதிகமாக முரீதுகள் இருக்கிறாங்க. அவங்க போட்ட கிதாபில் மிக தெளிவாக இந்த இஸ்திகாசாவுடைய பைத் இருக்குது. ஆனால் அதுவே வந்து தேவபந்திலேருந்து வெளிவருது. தாருல் கிதாப், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தாருல் கிதாப், இதில் வந்துச்சு துர்ருஸ் சமீனுங்கிற கிதாபில். அதே தாருல் கிதாபுக்காரங்க அதே நஸ்ருத்தீப் வெளியிட்டிருக்கிறாங்க. வெளியிட்டா அதில் என்னென்னு சொன்னால், கரெக்டாக அந்த இடத்த மட்டும் பார்த்தா இருக்காது. நல்ல இதில் சும்மா பார்த்து வச்சுக்கிட்டா தெரியும். ஃபந்துர்லி அவுசாஃபி ஹத்தின்ட்டு முடியுது. கீழே ஒரு பைத்து தொடங்குதா, மேலே வந்து ஜெய்சே உன் சலாத்தின்னே அஜிஸ்கா இக்ரார் கியா இப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் அந்த யா ஷஃபில் இபாதிங்கிற பைத்து இருக்குது. அதை நீட்டாக தூக்கிட்டாங்க. இந்த ஃபந்துர்லி அவுசாஃபி கைருல் ஹல்கியை ஞாபகம் வச்சுக்கிட்டா இப்போ அதை காட்டினா தெரியும். இங்கே பாருங்க, அந்த பைத்தினுடைய இது முடியுது. வாபி அதாதிர் ரிமாலி ஒல் அன்பாசி ஒன் நபாத்தில் கசீரி முன்தலுதின்னு முடியுது. ஃபந்துர்லி அவுசாஃபி ஹத்தின்னு கீழே வருது. இது வந்து நஸ்ருத்தீபுங்கிறது ஒரு பழைய உருது மாடலில் உள்ள கிதாபு. அதில் இப்படி தூக்கியிருக்கிறாங்க. அதாவது இஸ்திகாசாவை
தனக்கு பிடிக்கலைங்கிறனால தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முன்னோர்கள் சொன்னால் கூட அதை வைக்கக்கூடாது. வச்சா இப்போ இவங்களுடைய அப்போ அக்கீதா என்னவா இருக்குன்னா, ஒன்று நம்முடைய முன்னோரான அஷ்ரஃப் அலி தானவி அவர்கள் முஷ்ரிக்குன்னு சொல்லணும், இல்லை அவர்களே சொல்லியிருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லணும். இப்போ அதை தான் இவங்க சொல்ல வர்றாங்க. இதையே நஸ்ருத்தீபையே பிற்காலத்தில் எளிமைப்படுத்தி ததுக்கிரத்துல் ஹபீப் தஸ்ஹீலு நஸ்ருத்தீப்னு ஒன்று வந்துச்சு. அதாவது நஸ்ருத்தீபை எளிமைப்படுத்தி ஒரு இன்றைய உருதில் எழுதியிருக்கிறாங்க. இது பார்த்தா தெரியுது, மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி, ஹசரத் மௌலானா இர்ஷாத் அஹமது சாஹிப் ஃபாரூக்கி, இவங்க தான் எளிமைப்படுத்தியிருக்கிறாங்க. இது குத்துபுகானா இம்தாதுல் குரபா, இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரலியல்லாஹுடைய பேரில் தொடங்கப்பட்ட முரீதுகளால் தொடங்கப்பட்ட ஒரு மக்தபா. இதில் என்ன செய்கிறாங்கன்னா 205வது பக்கத்தில் இந்த பைத்தை கொண்டு வர்றாங்க. யா ஷஃபி அல் இபாதி ஹுதுபியதி, பேஜ் நம்பரு 205. இதுவே இன்னொருத்தவங்க அதே கிதாப் போட்டிருக்காங்க, ததுக்கிரத்துல் ஹபீப் தஸ்ஹீலு நஸ்ருத்தீப். அதே அஷ்ரஃப் அலி தானவி, இர்ஷாத் அஹமது ஃபாரூக்கி எல்லாம் கரெக்டாக போட்டிருக்குது. இவங்க 200 பக்கம் வரைக்கும் அந்த பேஜ் நம்பர் ஒரே மாதிரியே வருதுங்க. 201 கொஞ்சம் ஒரு 3 லைனாக தூக்கிட்டு வந்துட்டு 205வது பேஜை அந்த இடத்த வச்சு நிறைச்சிட்டாங்க. இந்த பைத்தை தூக்கிட்டாங்க. அப்படியே என்ன இருக்குது, நேரடியாக இந்த கீழேயே ரிசாலா முசம்மா அப்படின்னு தொடங்கக்கூடிய இடத்துல இதுக்கு நடுவில் வர வேண்டிய பைத்து அதே 205வது பேஜ் என்ன செஞ்சிட்டாங்கன்னா இதில் கை வச்சுட்டாங்க. ஆனால் இவர்களுடைய இன்று யாரெல்லாம் இஸ்திகாசாவை எதிர்த்து சொல்கிறாங்களோ, இவர்கள் யாரை தன்னுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களுடைய கிதாபு இன்றைக்கும் பிரிண்டில் இருக்குது. உதாரணத்துக்கு அல் முஹன்னத் அலல் முஃபன்னத் அகாயிது உலமாயே அஹ்லே சுன்னத் தேவ்பந்த், இப்படி ஒரு கிதாபு ஹலீல் அஹமது அம்பேட்டவி அவர்கள் எழுதின நூல். இந்த நூலில் இவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஹல்லிர் ரஜிலி அன் யதவஸ்ஸல ஃபீ தஅவாத்திஹி பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கேள்வி. 3வது கேள்வி. 4வது கேள்வி என்னன்னா, அயஜூசு அத்தவஸ்ஸுலு இந்தக்கும் பி ஸலஃபி ஸாலிஹீன் மினல் அம்பியாஇ அஸ்ஸித்தீகீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஅவுலியாஇ ரப்பில் ஆலமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு தவஸ்ஸுல் செய்யலாமா அப்படின்ட்டு கேள்வி. அது அவுலியாக்களை கொண்டு தவஸ்ஸுல் செய்யலாமா? அப்போ ஹலீல் அஹமது அம்பேட்டவி அவங்க எழுதுறாங்க, இந்தனா தேவபந்து உலமாக்கலான எங்களிடத்திலேயும் இந்த மஷாயிஹினா எங்களுடைய ஷேഖ்மார்களிடத்திலேயும் யஜூசு தவஸ்ஸுலு ஃபி தஅவாதி பில் அம்பியாஇ வஸ்ஸாலிஹீன், அம்பியா முர்சலீன்களை கொண்டும் சாலிஹீன்களை கொண்டும் மினல் அவுலியாயி வஷ்ஷுஹதாயி வஸ்ஸித்தீகீன் அவுலியாக்கள் ஷுஹதாக்கள் சித்தீகீன்களை கொண்டும் ஃபீ ஹயாத்திஹிம் அவருடைய ஹயாத்திலையும், அதுக்கு பிறகுதான் முக்கியமான வார்த்தை, ஓ பஅத வஃபாத்திஹிம் வஃபாத்திலையும் என்ன செய்யலாம் கேட்கலாம். பி ஐ யக்கூல ஃபீ துஆயிஹி அல்லாஹும்ம இன்னி அத்தவஸ்ஸலு இலைக்க பி ஃபுலானின் அன் துஜீப தஅவதி வ தக்லிய ஹாஜதி இலா கைரி தாலிக கமா ஸர்ரஹ பிஹி ஷைഖுனா வ மௌலானா அஷாஹ் முஹம்மது இஸ்ஹாக் தெஹ்லவி சும்மல் முஹாஜிரியில் மக்கி ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்ஹாக் தெஹ்லவி ரலியல்லாஹு அன்ஹு இதை தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. அதிலேயே சும்ம பையனஹு ஃபி ஃபதாவாஹு, இந்த செய்தியை அவுலியாக்கள்கிட்ட தவஸ்ஸுல் கேட்கலாம், ஹயாத்து காலத்திலையும் கேட்கலாம், மௌத்தா போன காலத்திலையும் கேட்கலாம் என்பதை அவங்க எழுதுறாங்க. ஷைഖுனா வ மௌலானா ரஷீத் அஹமதுல் கங்கோஹி, ரஷீத் அஹமது கங்கோஹியும் அவங்களுடைய ஃபத்வாவில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஒஃபி ஹாத ஜமானி ஷாயிஅத்துன் முஸ்தஃபீலத்துன் பி ஐதின் நாஸ், அவங்க காலத்தில் சொல்றாங்க, இன்னைக்கு போய் பார்க்கணும் அது இருக்குதான்னு பார்த்தா தான் தெரியும். அப்போ இவ்வளவு தெளிவாக அவர்கள் இஸ்திகாசாவை ஆதரித்து அவர்களுடைய முன்னோர்களுடைய கிதாபில் இருக்குது. சரி, பின்னோர்களான சில மக்கள், இந்த லாக்டவுனில் மௌத்தானவங்க முஃப்தி சயீத் அஹமது பாலன்புரி சாஹிப், தேவபந்தனுடைய கடைசியாக இருந்த முஃப்தி அவங்க தான். இவங்க ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க, இல்மி குத்துபாத். இந்த இல்மி குத்துபாத்தில்
வசீலாவை பற்றி எழுதும்போது சொல்கிறாங்க, இந்த வசீலாவுடைய வலிமார்களை கொண்டு மர்தே நேக் பந்தா கா வசீலா தவசுல் கர்னா, अल्लाह का एक नेक बंदा दुनिया से गुजर गया और उसका ईमान पर दुनिया से गुजरना यकीनी है, जैसे हमारे आका दुनिया से गुजर गए। आप सल्लल्लाहु अलैहि वसल्लम बिल यकीन अल्लाह के नेक बंदे थे। अब अगर कोई दुआ करे कि अल्लाह ये अल्लाह नबी पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम के वसीला से यानी बरकत से मेरी दुआ कबूल फरमा, तो ये तवस्सुल नजदी और गैर मुकल्लिदीन के नज़दीक नाजाइज है। அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டோ நம்ம அது மாதிரி நல்ல நல்ல முன்னோர்களான நன்மக்களை கொண்டு வசீலா தேடுறது, அங்கே மேலே சொல்கிறாங்க, நேரம் இல்லாததுனால நம்ம சுரிக்கிறோம், இது நம்மகிட்ட ஜாயிஸான ஒன்று. ஆனால் ஏ தவசுல், இந்த தவசுல் நஜிதிகள் और गैर मुकल्लिदीन के नजदीक नाजाइज है, இது गैर मुकल्लिदीகள் இடத்துல இது ஜாயிஸ் இல்லை அப்படின்னு மிக தெளிவாக இதில் வந்திருக்குது. அவரே என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, சயீத் அஹமது பாலன்பூரி அவங்களே இதை சொல்லிட்டு சில மக்கள் और सोचने की बात ये है कि நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சில மக்கள் இருக்கிறாங்க, ஹயாத்தா இருக்கிறவங்கள்ட்ட வசீலா தேடலாம், மௌத்தா போனவங்கள்ட்ட வசீலா தேடக்கூடாதுன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அப்படி சொல்றவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, जिंदा नेक आदमी का तवस्सुल बिल इत्तिफाक जायज़ है. அதாவது ஹயாத்தா இருக்கிற நல்ல மக்களை வச்சே சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வச்சு அதை தான் மேலே குறிப்பிடுறாங்க, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வசீலா தேடினாங்க, அது ஜாயிஸ்ன்னு சொன்னா, जबकि वो किसी भी वक्त गुमराह हो सकता है. ஆனால் அவர் பிற்காலத்தில் தவறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது, மார்க்கத்திலிருந்து வழி பிறழுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்டவரை வச்சு வசீலா தேடுறது நமக்கு ஜாயிஸ் என்று சொன்னா, तो बिल यकीन ईमान पर गुजर गया जैसे हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम, उनका तवस्सुल क्यों जायज नहीं. அதாவது ஹயாத்தா இருக்கிற வச்சு வசீலா தேடினாலே ஜாயிஸ் என்று சொன்னா, மௌத்தா போன நல்ல மக்களை வச்சு வசீலா தேடினா, அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேருங்க கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நீண்ட, இந்த கிதாபினுடைய இந்த பகுதி எடுத்து பார்த்தா மிக நீண்ட முறையில் என்ன செஞ்சிருக்காங்க, வசீலாவை பற்றி மிக தெளிவாக விளக்கி இருக்கிறாங்க. இதே போன்று